Hi guys, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம My IDs Gangnam Beauty Part 4 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 to 3 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் டாப்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன பார்ட்ல வந்து ஹீரோயின் ஃபிளாஸ்க்கு கொடுக்கும் போது அது கீழே விழுந்து உடஞ்சிட்டு இருக்கும். சோயா காலில் அடிபட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு அப்படியே காட்டுறாங்க. இவ வந்து காலை போட்டு கழுவிட்டு இருக்கா அந்த இடத்த, அடிப்பட்ட இடத்த. ஸோ பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா, இந்த சொல்யூஷனும் மூஞ்சில பட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் சோயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு சாரி நான் தெரிஞ்சே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சோயா வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. சோயாவை லவ் பண்றவன் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ சோயா அதை வாங்கிட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் வேணா உனக்கு போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு டிஷ்யூ எடுக்கிறா. அண்ட் அவளுடைய பேண்ட்டை வந்து தூக்குறா பாருங்க. ஒரு அடி கூட இல்லை, அங்க சரியான திட்டு கொட்டா இருக்கும் போல் இருக்கு. அடியே படாம அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டென்ஷனையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கா சோயா ஹீரோ கிட்ட வந்து இந்த உடஞ்சு போன கிளாஸ் எல்லாம் நீ தான் கிளீன் பண்ணியாமே, ரொம்ப சாரிப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்து உனக்காக ஒன்னும் கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சோயாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சு படையெடுத்து பசங்கெல்லாம் ஓடி வரானுங்க. சோயா ஓகேவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேன்டீன்ல சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி ஓகே தானே உன் கை? ஆமா, அதுக்கப்புறம் கிளாஸ் நீ தான் உடச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அது நான் தான் உடச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனியர்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹனா சொல்றா, இந்த மாதிரி வந்து எனக்கு அவனை பிடிச்சிச்சிரி, எப்படி பிடிச்சதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும் போது அந்த யுனா கேக்குறாங்க, எப்படி உனக்கு வந்து பார்த்த உடனே எப்படி காதல் வரும் அப்படின்னு கேட்கும்போது, வந்துருச்சே பார்த்த உடனே காதல் வந்துருச்சே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹனாக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலதான் வந்திருக்கும், அந்த பார்ட் டைம் ஜாப் கூட கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அவன் மேலதான் இந்த லவ் வந்திருக்கும், அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தனியா, இந்த மாதிரி நான் ஃபிளாஸ்க்கு கொடுத்தேன் அவ கையில புடிச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதை பத்தி ஓவரா யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உடனே இந்த யுனா பார்த்துட்டு, என்ன ஆச்சு உனக்கு, என்ன வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி என்னை வந்து அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு, என்ன ஆச்சு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஸோ உங்ககிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யுனா சொல்றா. அப்போ ஹீரோயினை வந்து ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி என்ன போட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் தான் அவங்க ஃபோட்டோஸ் அமுச்சு விட்டுருக்காங்க. ஃபேஸ் தெரியாத மாதிரி அமுச்சிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு ஃபோட்டோவும் தள்ளி தள்ளி பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஹீரோயின் கிட்ட பேசுறதே இல்லை அவங்க அப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. ஹீரோட தங்கச்சி வந்து பீர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர் எடுக்கிறா. பார்த்தா வந்து ஹீரோ வந்துடுறாருங்க. டக்குன்னு பார்த்துட்டு பயந்துடுறா. அட பைத்தியமே, உள்ள வரும்போது தட்டிட்டு வர மாட்டேன், ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்று போச்சு அப்படின்னும் போது ஹீரோ கேட்குறாரு, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா தெரியல, சரக்கு அடிக்கிறேன் அப்படின்ட்டு இவ பாட்டுன்னு போறாளா. அப்போ ஸ்மோக் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்கும் போது, ஆமா சீக்கிரமா விடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கா செம்ம ஷாக் ஆயிடுது. அப்படியே போயிட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்க, உனக்கே தெரியாத நான் ஃபாலோவர்ஸ் வந்து ஏத்தணும், இதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. பாரு இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உனக்கு என்னப்பா, நீ நல்ல காலேஜ் போயிட்ட, எனக்கா நல்ல காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம் வேற, அதுக்கப்புறம் அப்பா சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன ஒண்ணு, நான் உன்னதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், வேற ஏதாவது ஏரியாவுக்கு படிக்க போயிட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. டக்குன்னு அந்த பீரை குடிக்க போறாளா இவ, பீரத்துன்னு இவர் பட்டுன்னு வெளில போயிடுறாரு. ஸோ அவங்க அப்பா எலெக்ஷன்ல வேற நிக்கிறாரு போல் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு பர்ஃப்யூம் ஈவெண்ட்டுக்கு போறாங்க. ஸோ அங்க வந்து ப்ரொஃபஸரும் வந்திருக்காரு. ப்ரொஃபஸர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆக்சுவலி நான் இங்க வந்து ஒரு சின்ன ஆர்கனைசர் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இவதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோவோட அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. ஸோ இவங்க வரும்போது ஹீரோயின் வந்து திருப்பியும் மார்க் போட ஆரம்பிக்கிறாங்க. வா இவ்வளோ அழகா இருக்காங்க இவங்க,
இவங்களுக்கு 100 மார்க் வருதே அந்த ரேஷியோ படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஐயோ நான் திரும்பியும் இந்த தப்பை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரியலைஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு இந்த மாதிரி இவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட்டோட சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின். இவங்க அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல் இருக்கு, ஆனால் இப்போ சொல்லலை அவங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து செம்மையா ரேப் பண்ணிட்டு இருக்கா, அங்கே ஒருத்த செம்மையா பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்துருப்பான் போல் இருக்கு இவங்க வந்து வைப் பண்ணுறது எல்லாத்தையும். ஸோ சைன் வாங்கும்போது நீங்கள் வந்து செம்மையா ரேப் பண்ணுவீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு ரேப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்கிறா. சரி ஓகே ஆக்சுவலி நான் வந்து என் ரேப்பை உங்களுக்கு அமுச்சு விட்றேன் கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஓகே நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே சோயா வந்து பார்ட் டைம் ஜாபாக காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வர பசங்க எல்லாரும் வலியிறானுங்க. இவளும் வந்து பேசிட்டு இருக்காளா. அந்த ஓனர் வந்து நீ வேணா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சேரெல்லாம் கொடுக்குறான். பொண்ணுங்க எல்லாருமே பார்க்குறாங்க என்னது இது இவளை மட்டும் வர மாதிரி ட்ரீட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோயா கூட சுற்றி நிற்கிற பொண்ணு வந்து உனக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படித்த ஸ்கூலோட ஆல்பமை காட்டுறா. ஜோயாவுக்கும் ஒரு மாதிரி ஆர்வமாயிடுது அதை பார்த்த உடனே. ஸோ ஹீரோட அம்மா வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃப்யூமை வந்து நம்மளால ஸ்மெல் பண்ணி உணர மட்டும்தான் முடியும், ஆனால் அதை நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு மேகசினில் எழுதியிருப்பாங்க போல அவங்க அம்மா. ஸோ சின்ன வயசில் வந்து ஹீரோயின் அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் மேலே ஆர்வமே வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறதுக்காகவும் அதுதான் காரணம். ஸோ ஹீரோயின் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலா இருக்கு அவங்களுக்கே. ஸோ ஜோயாவோட ஃப்ரெண்டும் வந்து அந்த ஆல்பமை புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க எது ஹீரோயினா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் எதுவுமே ஹீரோயின் இல்லை அப்படின்ன உடனே சோயா சொல்ற ஒரு வேளை அவள் வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த கூட இருக்கவ வந்து ஒரு வேளை அவள் ரொம்ப கேவலமாக இருப்பாளோ மான்ஸ்டர் மாதிரி இருப்பாளோ அப்படின்னு உடனே இவ வந்து ஏன் இப்பெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சோயா வந்து சொல்றா. ஸோ அந்த ஈவெண்ட்டும் முடியுது. ஸோ ஹீரோயின் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்களா. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட அம்மா வந்து நீனா தனியாக நின்றுட்டு நீ ஃப்ரீயா வேணா 2 பேரும் சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிச்சு போல் இருக்கு. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா கூப்பிட்டு போகிறாங்களா. ஸோ காரில் போயிட்டு பேசிகிட்டே போகிறாங்க 2 பேருமே. சரி இங்கே எங்கேயாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போகும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு பப்புக்கு தான் போகிறாங்க 2 பேருமே. உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க, கதைலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா சொல்கிறாங்க எல்லா விஷயமுமே சந்தோஷமா இருக்காது, நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறுவோம், அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனா வந்து யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க சின்ன வயசுல. இது மாதிரி மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து ஹீரோயின் இதெல்லாம் தாங்க முடியாம சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜு மேல இருந்து ஏறி குச்சி செத்துடலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. பார்த்தா அங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோட அம்மா தான் வந்திருப்பாங்க. நீ பாரு சாகக்கூடாது இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் காப்பாத்தி இருந்திருப்பாங்க. ஸோ இதை ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. அப்படின்னும் போது ஹீரோ அந்த பப்புக்கு வராரா. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. ஸோ உடனே இவங்க அம்மாவை திரும்பி பாக்குறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் பாக்குறாரு. ஆக்சுவலி இவங்க அம்மால 2 பேருமே பிரிஞ்சுதான் இருக்காங்க இவ்வளோ நாளா. உடனே வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. தொப்பாரா நீ பாத்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வெளில போயிடுறாரா. இவங்களா ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. அவனோட அம்மாமா நானு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது இதை கேட்ட உடனே. ஹீரோட அம்மா வந்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கார் ஓட்டிட்டு போகும்போது அப்படியே அழுகுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சு அவனை பார்த்துருக்கேனே, ஆனால் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு அவங்க அம்மா கூட எப்படிலாம் இருந்தாரு அப்படிங்கறது எல்லாத்தையும். இங்க பார்த்தா சோயாவை காட்டுறாங்க. இவ ஏதோ மலை ஏறி போயிட்டு இருக்கா. அங்கதான் அவ வீடு இருக்கு போல் இருக்கு. சும்மா சொல்லியிருப்பா போல நான் அந்த ஃபிளாட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள போய் உட்காந்து லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் பச்சை ஸ்கூல் நேமை போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு வந்து உட்காடுறாங்க. பக்கத்துல பாக்குறாங்க ஹீரோ வந்து கிளாஸ்ல இல்ல அப்படிங்கறத. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துல இருந்து உட்கார்றாரு. ஸோ சோயா கூட சுத்துற பொண்ணும் இன்னும் 2 பேருக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க சோயா வந்து எனக்கு தெரிலப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போறா. ஸோ ஹீரோ வந்து கேட்குறாரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி
யாரு அந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஹீரோ. என்னது பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இல்லை நான் அவங்கள பெர்ஃப்யூம் ஈவெண்ட்ல மீட் பண்ணேன். ஓ முதல் வாட்டி மீட் பண்ணும் போதே சரக்கடிக்கிற அளவுக்கு வந்து நீ க்ளோஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது ஜஸ்ட் முடிஞ்ச உடனே நாங்கள் 2 பேரும் குடித்தோம் அவ்வளோதான். ஓ சரி ஓகே, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லை நான் யார்கிட்ட சொல்ல போறேன், ஆமா நீ தான் என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்றத சொல்லாதன்னு. ஆனா நீயே அதை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்ட. ஆமா சொல்லந்தான், ஆனா அது ஒன்று அஃபெக்ட் பண்ண போறது இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து சில பேரை பிடிக்காது, அதுவும் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினுக்கும் செம்ம காண்டாயிடுது கேட்ட உடனே. ஆமா எனக்கும் பிடிக்காது ஒருத்தவங்க மேல இருக்கிற கோவத்தை இன்னொருத்தவங்க மேல காமிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை பாக்குறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. ஹீரோக்கும் செம்ம காண்டா இருக்கு. ஹீரோயின் பாக்குறாங்க, ஹீரோவா ஹீரோயின்ட்ட பேசவே மாட்டுறாரு, அவர் பாட்டுன்னு போறாரு. ஸோ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருது. அப்புறம் ஹீரோயின் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்றதுக்காக சீப்பஸ்ட் ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பார்த்தா காசு கொஞ்சம் அதிகமா சொன்ன உடனே இவங்க கிட்ட அவ்வளோ காசு இல்லை போல. ஐயோ பின்னாடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டும். சரி ஓகே நீ வந்து கியூட்டா ஆக்ட் பண்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லிட்டே இருக்க. என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டே களத்தர இறங்குறாங்க. எங்களுக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே, இதோ பாருமா இதுதான் சீப்பஸ்ட் ஷாப்பு, இங்கேயே டிஸ்கவுண்ட் கேட்டேன் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்ல, பாரு சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோனை கேட்டுட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா ஐயோ என்ன எழவுடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த அங்கிள் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஓகேம்மா சரி நான் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரா. ஹீரோயினுக்கோ செம்ம சந்தோஷம், நம்மலாம் பண்ணி ஒருத்தர் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டா இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினை. ஹனாவும் யுனாவும் ஒரே பப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு பப்ல இருக்காங்களா. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து புதுசா வந்த பார்ட் டைமருக்கு சரக்கு எப்படி பிடிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க இருந்து இவ பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா, பாரு எப்படி நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல் மாதிரி அடிக்கிறா. ஸோ அந்த பொண்ணு வரா, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. தண்ணி வேணும். தண்ணீர் ஆல்ரெடி வச்சிருக்கீங்களே ஒரு கிளாஸ் இருக்கே அப்படின்னு சொல்றா. எனக்கு வார்ம் வாட்டர் வேணும். வார்ம் வாட்டரா, பீரோட வார்ம் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்றா. பாரி ஒரு கஸ்டமராகவே ட்ரீட் பண்ண மாட்டா, இவளெல்லாம் வந்து பார்ட் டைம் ஜாப் வச்சிருக்கான் பாரு அந்த லூசு பையன் அப்படின்னு சொல்லி திரிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. ஸோ ஹீரோவும் வராரு. இதை வந்து சோயா வந்து இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவ கீழே இருந்து பார்த்துட்டு இருக்கா, நல்லா தெளிவா தெரியுது 2 பேரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என் கூட சரக்கு அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கும் சந்தோஷமாயிடுது இதை கேட்ட உடனே. ஸோ இதோட எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் சோயா கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. ஓகே கைஸ், பை.